டேஸ் பிஃபோர் ஏழுமாடி சரவணா ஸ்டோருக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். பட் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணியும் ஒரு பொருளும் வாங்காமல் வந்துட்டோம். எங்களுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இன்றைக்கி ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஜெயச்சந்திரன் போகலான்னு சொல்லிட்டு நான், தம்பி ஒய்ஃபு அண்ட் சோனா குட்டி எல்லாம் வந்து முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ தம்பி வந்துட்டு நீங்கள் எங்கேயும் இல்லைங்க, நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தம்பி கிளம்பிட்டான். ஸோ காரில் எல்லோரும் வந்தாச்சு டி நகர் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டுக்கு. ஸோ முதல்ல போகிறது தான் என் தம்பி ஒய்ஃபு அண்ட் சோனா குட்டி உங்களுக்கு தெரியும். இது எங்கள் வீட்டு லட்டு செல்லக்குட்டி, பாப்பா குட்டி, நிலா குட்டி இவ தான். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சமத்து புள்ள, அழகாக என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டா. ஸோ அவங்க அம்மா பக்கத்துலேயே போகல, நேராக இருந்து ஜெயச்சந்திரன் வந்துட்டோம். இங்கே வந்து என்ன எடுக்கிறது அப்படின்ற ஐடியாவே இல்லை. உள்ளே வந்துட்டு பாப்பாவுக்கு எதுனா ட்ரெஸ் எடுக்கலாம், இல்லை தம்பி ஒய்ஃப்க்கு எதாவது ட்ரெஸ் எடுக்கலான்ற ஐடியாவில் தான் உள்ளே வந்தது. எங்கள் நிலா குட்டிக்கு வந்து இப்படி வெளியில் வந்துட்டா செம்ம ஜாலியாகிடுவா. அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் பக்கத்தில் வேணும். பட் மேடம் வந்து இங்கிட்ட அங்கிட்ட சுற்றி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர் போனப்போ அப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தா. அதே மாதிரி இங்கேயும் விளையாட ஆரம்பிச்சிட்டா. எங்கள் சோனா குட்டி தான் அவள் கூட வந்து சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உமன்ஸ்க்கு இருக்கிற அந்த டாப் அதெல்லாம் பார்த்தோம், ஏதாவது செட் ஆகுமா என் தம்பி ஒய்ஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே இங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, நம்ம சாரீ செக்ஷன் போய் எங்கள் சாரீ ஏதாவது பார்க்கலாமாடி அப்படின்னா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லிஃப்ட்டில், எனக்கு கொஞ்சம் அந்த முட்டியெல்லாம் வலிக்கொண்டனால தம்பிக்கிட்ட வந்து லிஃப்ட்டில் போயிடலாண்டான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டோம். தம்பிகிட்ட வந்து பாப்பாவை கீழே இறக்கி விடாதும் கிளாஸில் இருக்கும் ஜெயச்சந்திரன், நீங்கள் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இறக்கி விடு, பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டு நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இறக்கி விட்டவொடனே வந்து அவள் ஜாலியாகிட்டா. அந்த மேலே சாஞ்சிக்கிட்டு கம்பியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. அது மேலே போகும்போது பார்க்கணுமே, அவளோட ஃபேஸ் அப்படியே ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தா. இது ஜெயச்சந்திரில் இந்த லிஃப்ட்டில் போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரோடெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியும். பாப்பாவும் அப்படியே ஜாலியாக அதை ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தா. ஸோ திரும்ப கீழே இறங்கலாமா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் லிஃப்ட் வந்து கீழே போயிடுச்சு. கீழே போனோடனே அவள் ஃபேஸை பார்க்கணுமே, மேலே ஏறும்போது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. மேடம் கொஞ்சம் அப்படியே ஜர்க்காக ஆரம்பிச்சிட்டாங்க பயந்து, என்னடா இது வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கீழே இறங்கி சாரீ செக்ஷனுக்கு வந்தோம். இங்கே வந்துட்டும் தம்பி ஒய்ஃப்க்கு வந்து ஏதாவது ஒரு சாரீ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணோம். என் தம்பி தான் வந்து ரொம்ப பாவம், பாப்பாவை வந்து அவன் தான் பார்த்துக்கிட்டா. நான் ஜென்ரலாக விமென்ஸ் வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தாலே தெரியும்ல எவ்வளோ டைம் ஆகும்னு. அப்படியே சுற்றி ஒரு சாரியை மட்டும் வாங்கிட்டோம். இதுவே வந்து 2-3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து பாப்பாவுக்கு இந்த செருப்பும், எனக்கு வந்து எல்லா கடைங்களையும் போகும்போது இந்த குழந்தைங்களோட செருப்பு பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். என் தம்பி இந்த செருப்பு வேணவே வேணான்னா நான் தான் கம்பல் பண்ணி எப்போவுமே பார்த்துட்டு மட்டும் போகிறோம்ப்பா, என்னோட ஆசைக்காக ஒரு செருப்பை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த செருப்பை வந்து வாங்கினோம். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் செக்ஷனில் இருக்கிற வந்து ஜெயச்சந்திரன் இது, அங்கே தான் செருப்பு வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு பார்க்கிங் வந்து பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு தூரமாக பார்க்கிங் விட்டுருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு காரை எடுத்துகிட்டு வாங்கினது ஒரு சாரியும் செருப்பும் மட்டும்தான். பட் ஹாஃப் டே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி என் தம்பி சிரிச்சுக்கிட்டே வந்தான். அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.